Great work, Krishna. விஜய் கிட்ட அவர் சித்தப்பா அந்த கிருஷ்ணாவை எதுக்குப்பா வேலைக்கு சேர்த்த? அவன் என்னமோ நம்ம வீடு மாதிரி நினச்சிட்டு இருக்கான், அதிகாரம் பண்ணிட்டு இருக்கிறான். அங்கே என்ன நடக்குது, என்ன வேலை பார்க்குறாங்க, என்ன ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அவன் படிச்சானா இல்லை படிக்காம டிகிரி சும்மா சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்திருக்கானு இதெல்லாம் கேட்க மாட்டியான்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ கிருஷ்ணா வந்துடுறாரு. வந்தோடனே நீயே கேளு, அங்கே என்ன நடந்துச்சு, இன்றைக்கி என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்ட்டு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறாரு. ஆனால் கிருஷ்ணா வந்து ஏற்கனவே அந்த வேலை எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால கரெக்டாக சொல்கிறாரு. இங்கே இத்தனை பேர் தேவை, நம்ம லேபர்ஸ் நம்ம சொன்ன நேரத்தில் முடிக்கணும்னா கூட 2 மணி நேரம் ஒர்க் பண்ணணும், அதை நான் சொல்லியிருக்கேன், ஒர்க் பண்ண சொல்லி அவங்களுக்கு ஓட்டி தரேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே வெல் டன், நல்லா ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்லி விஜய் பாராட்டுறாரு. பாராட்டினதுக்கப்புறம் சரி நீங்கள் போகலான்னு சொல்லி சொல்லிட்டு அவங்க சித்தப்பாட்ட சொல்கிறாரு. அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்குவான்னு சொல்லி வீடியோ ஆதாரத்தை காமிக்காரு. நீங்கள் அதை பார்த்து அவங்க சித்தப்பா மிரண்டு போயிடுறாங்க. காவேரிக்கு வந்து வளகாப்பு நடத்துகிற விஷயமா எதுவுமே பண்ண தேவையில்லை நீங்கள் அப்படின்னு சொன்னாலும் சாரதாக்கு வந்து மனசு தரல. அவங்க வந்து நம்ம அதிரசம் முறுக்கு நம்ம முடிஞ்சவங்க நிறையா செய்யணுங்கிறாங்க. இங்கே வச்சு செய்ய விட மாட்டாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, எப்படியாவது நம்ம வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. சந்தானத்தோட 2வது வைஃப் வேறு நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ணாலும் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம என்னமோ வாலண்டியராக அவளை கூப்பிட்ட மாதிரி தான் இவன் வந்து என்ன கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போகிறான். யாரா இவா அப்படின்னு சொல்லி சாரதா வந்து சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிங்க, இந்த சீரியல் எப்படி போகும் அடுத்துன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.